ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவர முனையே நமஹ. இப்பொழுது திருவாய்மொழி நூற்றந்தாதியிலே 75வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். அதற்குச் சேர திருவாய்மொழியிலே 8ஆம் பத்து 5ஆம் திருவாய்மொழி மாயக்கூத்தா வாமனா அப்படிங்கிற அழகான ஒரு பதிகம். இவ்விடத்தில் என்ன சொல்ல வருகிறார் எம்பெருமானை அப்படிங்கிறது ரொம்ப அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார்கள் நம் பெரியோர்கள். இதுக்கு முன்னாடி அங்குமிங்கும் அப்படிங்கிற ஒரு பதிகத்திலையும், இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பதிகத்தில் வார்கடா வருவி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பதிகத்திலையும், இந்த 2 திருவாய்மொழியிலையும் எம்பெருமானுக்கு ரட்ச தேடி அப்படியே சமாஹிதரானார். அவனுக்கு ரட்ச தேடிட்டு போனார். அவனுக்கு ரட்சை நல்லபடியாக இருக்குன்னு எம்பெருமான் காட்டி கொடுத்தான். வார்கடாவரவி அப்படிங்கிற அந்த பதிகத்தில் திருச்செய்ய கமல கண்ணும் செவ்வாயும் செவ்வடியும் செய்கையும் திருச்செய்ய கமலவுந்தியும் செய்ய கமலை மார்பும் செய்ய உடையும் திருச்செய்ய முடியும் ஆரமும் படையும் திகழவன் சிந்தையுளானே அப்படின்னு ரொம்ப உள்ளம் பூரிச்சு போய் உடலும் பூரித்து போய் அப்படி அனுசந்தானம் பண்ணி அந்த எம்பெருமானுடைய வடிவழகு திருவுள்ளத்தில் நல்லா வேரூன்றி போயிடுத்து அவருக்கு. இப்படி அனுபவிச்சு அப்படி இருக்கிறதுனால அந்த வடிவழகை கண்ணார பார்த்து இனிமேல் நம்ம என்ன பண்ணணும் தெரியுமோ, எம்பெருமானே நீ நேர வா அப்படின்னு இந்த புறக்கண்ணுக்கு தெரியும்படியாக ஆணையான பாஹ்ய சம்ஸ்லேஷம் பண்ணிக்கலாமே, வெளிப்படையாகவே எம்பெருமான் நேர ஆலிங்கனம் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற ஒரு அபேட்சை அதிகமாக பிறந்து போயிட நல்லா வளர்ந்துட அது கிடைக்கலையேன்ற அப்படிங்கிற விஷயத்தினால கீழே பல திருவாய்மொழியில் நீ எவ்வளவோ பட்ட கிளேசங்கள் அதற்கு ஈடே கிடையாது. அவர் எவ்வளவோ கிளேசங்கள் பட்டார், வருவான் நினச்சி பார்த்தார், வரவே இல்லை. அதுக்கு ஈடே இல்லை என்று சொல்லும்படியாக ஆழ்வாருடைய கிளேசங்களில் இது நிகரற்ற கிளேசம், இதுக்கு ஈடு இணையே கிடையாத ஒரு துக்கம். துக்கம்னா கஷ்டப்படுறதுனாலையோ இல்லை நஷ்டம் வந்ததுனாலேயோ இருக்கக்கூடிய துக்கம் இல்லை, எம்பெருமான் நேர காணப்படவில்லையே அப்படிங்கிற அந்த கிளேசம், அந்த துக்கத்தினால என்ன பண்ணுகிறோம் தெரியாமல் ரொம்ப நொந்து போய் காட்டு தீ கதுவினாரை போலேன்னு சொல்கிறாப்ப, காட்டு ஏற்கனவே காட்டு தீர்க்கு அது உள்ள நடுவில் மாட்டிக்கொண்டா எப்படி இருக்குமோ அதுபோல் இங்கே தப்தராக, அதாவது தப்பிச்சு போய் ரொம்ப தாபப்பட்டு போய் என்னை காட்டிலும் இனிமேல் ஆகுலங்கள் யாருக்கு உண்டு, எவ்வளவு சிரமங்கள் நான் பண்ணுகிறேன் அப்படிங்கிற அப்படியே இந்த கரணங்கள்லாம் அப்படியே தப்பிச்சு போகிறது, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்ல தெரியலையே அப்படின்னு இந்த விழாயெல்லாம் தீரும்படி திவ்ய அவயவங்கள் எம்பெருமான் அதோடு சேர்ந்தே நீ வரணும் அப்படின்னு கூப்பிட்றார். அழகிய வடிவோடே வர வேணும், மேகம் போலே வர வேணும், உதய காலத்து ஆதித்யனை போலே பெரிய புகழோடே வர வேணும், இப்படி கூப்பிட்டு அப்பவும் அவன் வந்து முகம் காணாததுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த கிளேசத்தோடே முடிந்து போம், நம்ம இப்படியே போயிட போகிறோமோ அப்படின்லாம் இருக்க அந்த இழவோட இந்த பாசுரத்தை முடிக்கிறார், இந்த பதிகத்தை முடிக்கிறார். அது ரொம்ப முதல்ல ஆரம்பமே அத்தியாச்சரியமான ஒரு பதிகம். மாயக்கூத்தா வாமனா வினயேன் கண்ணா கண்கை கால் தூய செய்ய மலர்களா ஜோதி செவ்வாய் முகிழதா சாயல் சாமத்திருமேனி தன் பாசடையா தாமர நீள் வாசத்தடம் போல் வருவானே ஒரு நாள் காண வாராயே. மாயக்கூத்தா வாமனா வினயேன் கண்ணா கண்கைகால் தூய செய்ய மலர்களா சோதி செவ்வாய் முகிழதா. ரொம்ப அழகான ஒரு பாட்டு இது. மாயக்கூத்தா அதாவது ஆச்சரியமான சேஷ்டிதங்கள்லாம் பண்ணக்கூடியவன், அதனால் மாயக்கூத்தா அப்படிங்கிறார். இங்கே இந்த இடத்துல கடைசியில் முடிக்கும்போது தாமர நீள் வாசத்தடம் போல் வருவானே ஒரு நாள் காணவாராயே அப்படிலாம் சொல்கிறார் இல்லையா. தாமர நீள் வாசத்தடம்னு சொல்லும்பொழுது எம்பெருமான் அப்படியே ஒரு பெரிய தடாகம், குளிர்ச்சியான தடாகம் இருந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல் எம்பெருமான் திருமேனியே அப்படி தான் இருக்குது. பின்னாடி 10ஆம் பத்துலையும் சொல்ல போகிறார். முதல் பதிகத்திலேயே தாளதாமரை தடமணி வயல் திருமோகூருங்கிற அந்த பதிகத்தில்
தயரதன் பெத்த மரதக மணி தடத்தினையே அப்படின்னு சொல்ல போறாருங்க. தயரதன் பெத்தான் இதுனா மரதக மணி தடாகத்தை பெத்தெடுத்தான் அப்படின்னு சொல்ல போறார். அதே தான் இங்க வாசத்தடம் போல் வருவான். தடம்னா தடாகம், பெரிய தடாகம் போல இவனே நீராக இருக்கிறான். இதுக்கு முன்னாடியும் நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவாய் நீராகவே இருக்கிறான் எம்பெருமான் அப்படின்னு வேதமும் இவனை பற்றி சொல்லும்போது தன்வன் நிவ பிரபா அசித்வபக்ன யக்ஷவே பூரவே பிரத்னராஜன் அப்படின்னு சொல்றது வேதம். அதாவது என்ன அர்த்தம்னா தன்வன் தன்வரி மருகாந்தார பூமியிலே, அதாவது ஒரு பெரிய பாலைவனத்தில் திடீர்னு ஒரு தடாகம் இருந்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்குமோ. போவோர் வருவோர் பாலைவனத்தில் போகும்பொழுது ஒரு இடத்துல கூட ஜலம் கிடையாது, ஒட்டகம் கூட சரியாக போக முடியாத அந்த இடத்துல நடந்துட்டே போனால் தாகம் எடுத்தவன் என்ன பண்ணுவான், திடீர்னு ஒரு நீர்நிலையை கண்டால் எவ்வளவு சந்தோஷப்படுவனோ அதுபோல் சம்சாரமாகி இந்த பாலைவனத்துக்கு பெரிய வாசத்தடம் அப்படி அழகான ஒரு பரிமளகந்தம் வீசக்கூடிய தடாகமாகவே எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறார். மாயக்கூத்தா வாமனான், ஆச்சரியமான சேஷ்டிதங்கள்லாம் பண்ணக்கூடிய வாமன உருவில் வந்தன், குரலுருவாய் வந்தவன் அப்படின்னு சொல்லும்படியாக வாமன வேஷம் கொண்டவனே அப்படின்னு கூப்பிடாருங்க. வினயேன் கண்ணா மகாபாபியான எனக்கு எட்டாத கிருஷ்ணனே. இந்த இடத்துல ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்றாருங்க. இந்திரனுக்காக வாமனனாக வந்து இந்திரனுக்கெல்லாம் கிடைச்சான், மகாபலி சக்கரவர்த்திக்கெல்லாம் கூட கிடைச்சானே. கண்ணபிரான் முடிஞ்சு நம்மாழ்வார் தோன்றுவதற்கு சில நாள் தான் வித்தியாசம். கண்ணபிரான் அங்கே முடியினான், இங்கு கலிகாலம் தோன்று 25வது நாள் இவர் தோன்றுகிறார்னா எவ்வளவு நாள் வித்தியாசம் பாருங்களேன். அதுக்குள்ள இப்போ கண்ணபிரானுக்கும் ஐயோ இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் நம்மாழ்வாரை பார்த்துருப்போமே அப்படிங்கிற எம்பெருமானுக்கும் ஒரு இழவு. நம்மாழ்வாருக்கு என்ன வினையே, நான் என்ன பண்ணும், என்னுடைய வினை என்னை ஆற்றுறது, இன்னும் கொஞ்சம் முன்னாடி அவதாரம் பண்ணியிருந்தாக்க பிறந்திருந்தோம்னாக்கா அந்த கண்ணபிரான பார்த்துருக்கலாமேன்னு வினையேன் கண்ணா அப்படின்னு மகா பாபியான என் கைக்கு எட்டாத கிருஷ்ணனே அப்படிங்கிற வினையேன் கண்ணா. கண் கை கால் தூய செய்ய மலர்களாக, உன்னுடைய திருக்கண்கள் எப்படி இருக்கு, திருக்கைகள் திருவடிகள் எல்லாம் சிவந்த பூக்களாக போயிடுத்து. சோதி செவ்வாய் முகிழதா அப்படி முகுலமாக இருக்குது, அப்படியே மந்தகாசம் பண்ணுற நன்னா திறந்துடவும் இல்லை, நன்னா இழுத்து மூடிக்கொள்ளவும் இல்லை. அப்படி மந்தகாசம்னா கொஞ்சம் பல்லு தெரியுது போல, அதாவது எம்பெருமானுக்கு கண்களே அப்படி தான் இருக்கும். அதனால தான் அவனை கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் அப்படின்னு ஆண்டாளுங்க. ஏன்னா அந்த கிங்கிணி பாருங்க கொஞ்சம் அப்படி ஒரு கண் இப்படி போயிட்டு வருதாப்புல இருக்கும் உள்ளுக்குள்ள கிங்கிணியில், அதில் வந்து எப்படி இருக்குமோ அது போல எம்பெருமானுடைய கண்கள் மூடியும் இருக்கும் மூடாத போல இருக்கும், விகசிதமாயும் முக்குள்ளி மாயும் இருக்கும் அப்படின்னு வியாக்கியானங்கள் எடுக்கிறார் அந்த பாசுரத்துக்கு. அங்கன்மா ஞாலத்து பாசுரத்தில் அப்படின்னா என்னன்னு கேட்டால், ஆசிரித ஜனங்கள் வந்தால் நன்னா கண்ணை திறந்து பார்ப்பான், விகசிதமாக ஆயிடும். வேண்டாதவர்கள் பூத்தனா சகடாசுரன் வியோமாசுரன் போன்ற அசுரர்கள்லாம் வந்துட்டு அவர் கண்ணை பட்டுன்னு மூடிண்டு வாழலாம். சராச்சராத்மா ஆசன் நிமீலிதேக்ஷதாக அப்படி நிமீலிதேக்ஷணகான்னாருங்க, கண்ணை அப்படி மூடிண்டுவானாம் பகவான். அதுபோல் இந்த இடத்துல முக்குளித்தமாக இருக்குன்னாருங்க. முகிழதா அப்படின்னா அதாவது அந்த முகிழ் அந்த இப்போ சின்ன மொக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இன்னும் பூக்கமும் இல்லை, ஆனால் வந்து முறையீடு இழுத்து மூடின்றவும் இல்லை, அது மாதிரியான நிலைமையில் இருந்தால் அந்த முகிழ்னு சொல்கிறோம். அதுபோல் இங்கே முகிழதான் சோதி செவ்வாய் முகிழத, நீ அப்படி மந்தகாசம் பண்ணுறதே அத்தியாவசியம். உன் திருப்பவளவாய அப்படி திறந்துண்டு கொஞ்சமாக திறந்து மந்தகாசம் பண்ணுறதை பார்த்தா கள்ளங்கபட சூடு இல்லாத ஒரு ஆச்சரியமான ஒரு மந்தகாசமாக இருக்கு அப்படின்னு அனுபவிக்கிறார். சோதி செவ்வாய் முகிழதான் சாமம் சாயல் திருமேனி தன்பாசு அடையாக, அப்படியே சியாமளம் போல இருக்கு எம்பெருமானுடைய திருமேனி. நீருண்ட மேகம் வந்தால் அது என்ன ஒரு கருமை உண்டோ அதுபோல இந்த இடத்துல சியாமளமான சாயலை உடைய திருமேனி, குளிர்ந்த பசுமை தங்கிய இலை அப்படி இருக்கிறது, அது மாதிரி இருக்கான். பச்சமா மலை போல் மேனி அப்படின்னு ஆழ்வார் ஆச்சரியம் அனுபவிக்கிறார் தொண்டடிப்பொடி ஆழ்வார். அதுபோல் இந்த இடத்துல திருமேனி குளிர்ந்ததாக இருக்குது, பசுமை பொருந்திய இலைகள்லாம் நிரம்பப்பட்டது போல இருக்கான். ஒரு செடியில் பசுமை நிறைந்திருந்தால் எப்படி இருக்குமோ அது போல. அப்புறம் நீள் வாசத்தடம் தாமரை தடம் போல் வருவானே, நீள்வாசம் தாமரை தடம் அப்படின்னா பெருசாக இருக்கும், நீள ரொம்ப பெரியதாக இருக்கணும், நறுமணம் மிக்கதாக இருக்கணும். அப்பேற்பட்ட தாமரை தடாகம் போல வரக்கூடியவன் அவன் வந்தாலே ஒரு தடாகமே நகர்ந்து வந்தால் எப்படி இருக்கும் இந்த சம்சார மருகாந்தார பூமியில், அதுபோல எம்பெருமான் வரக்கூடியவனே ஒரு நாள் காணவாராய், ஒரு நாளாகிலும் நான் உன்னை காணும்படியாக வரக்கூடாதா அப்படின்னு ரொம்ப அழகாக கேட்குறாருங்க. அதோட விட்டா பரவாயில்ல, உதய காலத்து ஆதித்தனை போல வரணுங்கிறார், திவ்ய அவயவங்களோட வரணுங்கிறார், அழகிய வடிவோட வரணுங்கிறார், நீருண்ட மேகம் வந்தா போல வரணுங்கிறார், உதய காலத்து ஆதித்யனை போல வரணுங்கிறார்.
இப்படி பெரிய புகழோட வந்து நான் கூப்பிட அவ்வப்பொழுது நாரதர் அழைக்கும் போதெல்லாம் நீர் வருவீர் என்று பாகவதத்தில் ஆச்சரியமாக வர்ணனை இருக்கு. அதுபோல் இப்போ நான் அழைச்சேன்னா நீர் வரமாட்டீரா, ஒரு நாள் காண வாராயே என்று இவ்வளவு தாபப்பட்டு, அதிலேருந்து நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டால், இவர் நித்திய சூரிகளில் ஒருவரோ முக்தாத்மாக்களில் ஒருவராக இருந்தால் இப்படி தாபப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன இருந்தாலும் எம்பெருமானார் சாட்சாத் நித்திய சூரிகளிலே ஒருவர், ஆதிசேஷனுடையவே அம்சமாக வந்தவர். அவர்கள்லாம் நிச்சிதம், அவருக்கு வைகுண்டம் அப்படிங்கிறது நிச்சிதம். ஆனால் நம்மாழ்வாரோ நித்திய சம்சாரி என்று ஆச்சாரிய ஹிருதயம் கிரந்தத்தில் நிரூபணமாயிருக்கு. அதன் மேல் புண்ணியங்கள் பழித்தவரோ என்று சங்கிப்பார்கள் அப்படிங்கிற அந்த சூழல முடிவில் இவரை மணவாள மாமுனிகள் ஆச்சரியமாக இவரை பற்றி பேசும்பொழுது நித்திய சம்சாரிகளிலே ஒருவர் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ அதனால இங்கே ஒரு நாள் காணவர் கூவிக்கொள்ளாய் வந்தந்தோ கூவியருளாய் கண்ணனேன்னு சொல்லும் பிரகாரம் இந்த இடத்துல ஒரு நாள் நான் நேர புறக்கண்ணால் பார்க்கும்படியா யார் யாருக்கோ காட்சி கொடுத்த எங்கெங்கேயோ விஸ்வரூப தரிசனம் காட்டினியே, ஹே கிருஷ்ணா எனக்கு நீ பார்க்கும்படியாக இந்த புறக்கண்ணால் பார்க்கும்படியாகவும் உன்னை சம்ஸ்லேஷம் பண்ணும்படியாகவும் நீ வரமாட்டியா அப்படின்னு விஞ்சி அழுது கூப்பிடும்படியாக ஆழ்வார் அழைத்த விஷயத்தை திருவாய்மொழி 100 சுவாமி மணவாள மாமுனிகள் 75வது பாசுரத்தில் ரொம்ப ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். மாயன் வடிவழகை காணாத வல்விடாயாய் அதரவிஞ்சி அழுதலற்றும் தூய புகழ் உத்த சடகோபனை நாம் ஒன்றி நிற்கும் போது பகல் அற்ற பொழுதானது எல்லியாம். ரொம்ப அழகாக தெரிவிச்சிட்டார் இந்த இடத்துல. அது ரகசியங்கள் தான், எல்லாமே ரகசியம்தானே இந்த இடத்துல. மாயன் வடிவழகை காணாத வல்விடாயாய். மாயன் அப்படின்னு சொன்னாலே சர்வேஸ்வரன் அர்த்தம். இங்கே மாலே மணிவண்ணானா அதெல்லாம் மாயைன்ற அர்த்தம் தான். இப்போ 5ஆம் பாட்டில் திருப்பாவையில் 5ஆம் பாட்டில் முடிக்கும் போதெல்லாம் இவன் மாயன் மாயன்னு சொல்லிட்டே வரும். மாயனை மண்ணு வடமதுர மைந்த அந்த மாயன்னு எடுத்தால் சர்வேஸ்வரன் அர்த்தம் இந்த இடத்துல. அப்பேற்பட்ட வடிவழக அந்த சர்வேஸ்வரனுடைய திவ்ய விக்கிரக சௌந்தர்யம் இருக்கு, சொல்லி மாளாதுங்கிறார் நம்மாழ்வார். அந்த சௌந்தரியத்தை காண சேவிக்க பெறாமையால் உண்டான பெறாத ஆஹா. அப்புறம் என்ன பண்ணினார் அவர், அதோட பல்விடாயா அது அரவிஞ்சி ரொம்ப வருத்தப்பட்டு போய் ரொம்பவும் அதாவது மிகவும் அதிகரித்து என்ன பண்ணுவோம் தெரியாமல் அழுது அலற்றும், அழுது அழுது அடவுகிட கூப்பிடுறார். வருவையான்னு அழுதழுதே கூப்பிட்டு பார்க்குற தூய புகழ் உத்தா பரிசுத்தமான கீர்த்தி உடையவரான அந்த ஆழ்வாரே நாம் ஒன்று நிற்கும் போது நாம் கிட்டி நின்று அனுபவிக்கலாம்படியாக அந்த பகலாயிருக்கும். கிட்டி நின்று அனுபவிக்கும் நம்மாழ்வார கிட்டி நின்று அனுபவிக்கும்படியாக அவர்களிடத்தில் போனால் அவர் நித்திய சூரிய போல இருப்பார் போல் இருக்கு, சூரியன் போல பிரகாசமாக இருப்பார். அதனாலே பகலாக இருக்கும். அற்ற பொழுது அந்த அனுபவம் விச்சேதித்த காலமானது கால ராத்திரியாக இருக்கும். எல்லியாம் அவர் அனுபவிக்கிறார்னாக்கா அது பகல் போல இருக்கு. அந்த அனுபவமே கிடைக்காதபடி அது துண்டிச்சு போய் ஐயோன்னு விஞ்சி அழுதானால் அது காலராத்திரி போல இருக்கும் அப்படின்னு நம்மாழ்வாருடைய நிலைமையை ரொம்ப ஆச்சரியமாக தெரிவித்தார் 75வது பாசுரத்தில். நாளை 76வது பாசுரத்தை அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம்.